கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா தெய்வ ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த மாதத்தில் தியானித்து வருகிறதான அந்த தலைப்பின் அடிப்படையில் மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீயோ ஆரோக்கியமான உபதேசக்கேற்றவைகளை பேசு என்று சொல்லி. பவுல் தன்னுடைய நிருபத்திலே அதிகமாக ஆரோக்கியமான உபதேசத்தை பேச வேண்டும் என்று சொல்கிறார். தீமோத்தேயுக்கு முதல் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்கிறார், வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டையிடும் பொருட்டாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு ஆரோக்கியமாக, அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆரோக்கியமாக்குகிற, அவனுடைய சரீரத்தையும் மனதையும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக்குகிற உபதேசத்தை போதிக்க வேண்டும். சபையை ஆரோக்கியமாக்குகிற, சபையை பக்தி விருத்தியிலே வளர்க்கிற, சபையை பரிசுத்தத்திலே வளர்க்கிற, கர்த்தருக்கேற்ற சாட்சியிலே வளர்க்கிற ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆரோக்கியம் என்று சொன்னால் அது சுகம், பலனை, திடனை, பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க வேண்டும். இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்காமல் மனிதர் தன்னுடைய கற்பனைகளையும் தன்னுடைய அனுபவங்களையும் போதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவத்திலே வேதத்தின் அடிப்படை இல்லாத அநேக உபதேசங்கள் புகுந்து விட்டது. நடன ஆராதனை, சிரிப்பு அபிஷேகம், இன்னும் குடுகுடுப்பு ஊழியம் என்று சொல்லி அநேக விதமான வேதத்தின் அடிப்படையில் இல்லாத ஊழியங்கள் இன்றைக்கு பெருகி போனதுனால இன்றைக்கு ஒவ்வொரு சபையும் கிறிஸ்துவர்களும் ஊழியர்களும் நோய் கொண்டவர்களாக, எழ முடியாதவர்களாக, தவறான உபதேசத்தில் ஊறி போனவர்களாக இருக்கிறார்கள். ஸோ நாம் எல்லாவற்றையும் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். வேதத்தின் உண்மை என்ன சொல்லுகிறது, அது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி இந்த கிருபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நாம் பழைய ஏற்பாடை எந்த இதன் அடிப்படையிலே போதிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக போதிக்கும்போது தான் மனிதர்கள், ஊழியர்கள், சபைகள் ஆரோக்கியமாக்க முடியும். ஒரு மனிதன் நோய் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எதனால் அந்த நோய், ஒரு வைரஸ்னாலா அல்லது எலும்பு முறிவா அல்லது எந்த காயம் அல்லது என்ன பிரச்சனை என்று கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மருத்துவம் செய்யும்போது தான் அந்த வியாதி சுகமாகும், அந்த சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகும். அதுபோல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறதா, இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆதி அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார், அவருடைய போதனையிலும் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்திலும் கட்டப்பட்டவர்களாக வேதத்தை முன்னெடுத்து வைத்து அதன் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு காரியத்தை ஆராய்ந்து பார்த்து அதை அபியாசப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கும்போது தான் ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க வேண்டும். இன்றைக்கு தவறான உபதேசங்கள் இன்றைக்கு பெருகிப்போன ஒரு காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் அருமையான ஊழியர்கள் எல்லாவற்றிலும் நாம் ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் இன்றைக்கு தேவை. இதற்கு நாம் அங்கங்கே சுற்றுகிறவர்களாக அல்லாமல் வேதத்திலே, ஆண்டுடைய பாதத்திலே, ஆண்டுடைய உறவில், ஐக்கியத்திலே, சத்தியத்திலே அமர்ந்து தியானித்து கற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேதத்தின் அடிப்படையிலான ஆரோக்கியமான உபதேசமே. இன்றைக்கு பல வேற்றுமையான உபதேசங்கள் பெருகிவிட்டது. அவைகளை விட்டுவிட்டு ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக்கொள்வோம், அதன்படி வாழுவோம், அது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். எதிர்ப்புகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதையே சொல்லுவோம். அது நமக்கு பெரிய நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.